600 ஆண்டுகளுக்கு முன்னர் மலேசியாவில் உள்ள மலாக்காவில் உருவாக்கிய மலாக்கா செட்டி என்றழைக்கப்படும் சமூகம் சிறிது சிறிதாக மலாக்காவில் குறைந்து வருகிறது. மலாக்காவின் மைய பகுதியில் 5-6 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து தங்கியிருந்த அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் கடந்த 50 ஆண்டுகளில் பிழைப்பு தேடி சிங்கப்பூர், கோலாலம்பூர், ஈப்போ போன்ற நகர்களுக்கு சென்று வேலை பார்க்க தொடங்கியதோடு அந்தந்த நகர்களிலேயே நிரந்தரமாக தங்கியும் விட்டனர். 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் சில தமிழர்கள் தென்னிந்தியாவிலிருந்து மலாக்காவில் வர்த்தகம் புரிவதற்காக வந்தபோது கம்போங் கிளீன் மற்றும் கம்போங் பலாண்டா ஆகிய இடங்களில் தங்கி தொழில் புரிந்த போது சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுடன் நெருங்கி பழகி சிநேகம் வைத்துக் கொண்டனர். அத்தாப்பு விழுந்த கூரைகளை கொண்ட மரப்பலகைகளால் ஆன வீடுகளை கட்டிக்கொண்டு சற்று வசதியாக வாழ்ந்தனர். உள்ளூரில் இருந்த மலாய்க்கார பெண்களையும் மணந்து கொண்டு மலாக்காவிலேயே நிரந்தரமாக வாழத் தொடங்கினர். அக்கலப்பு திருமணத்தில் பிறந்த பிள்ளைகள் தாய் வழி மலாய் மொழியையும் தந்தை வழி தமிழையும் ஹிந்து மலாய் கலாச்சாரங்களையும் பின்பற்றி வந்தனர். ஆனாலும் பெரும்பாலான நேரத்தில் தாயோடு மலாய் மொழியிலேயே உரையாடி வந்தாலும் மலாய்க்கார பாணியிலேயே உடை உடுக்க தொடங்கியதாலும் தமிழ் மொழியை சரளமாக பேசுவதில் சிரமத்தை எதிர்நோக்கினர். பிள்ளைகளின் பெயர்கள் ஹிந்து பெயர்களாக இருப்பதில் தொடக்கத்தில் அக்கறை காட்டி வந்ததால் அது வாழையடி வாழியாக தொடர்ந்தது. ஹிந்து மலாய் கலாச்சார பின்னணியில் தோன்றிய அந்த சமூகம்தான் மலாக்கா செட்டி அல்லது ஷெட்டி மலாக்கா என அழைக்கப்படுகிறது. மலாக்கா செட்டி சமூகத்தினர் ஸ்ரீ பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயத்தை 1781 கட்டி முடித்தனர். மலேசியாவில் முதலாக எழுப்பப்பட்ட ஹிந்து ஆலயம் அதுதான். அந்த ஆலயத்திற்கு தெய்வநாயகம் செட்டி என்பவர் முதல் டிரஸ்டியாக 1781 நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது உருவப்படம் மலாக்காவில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. கஜபராங் மற்றும் பாச்சாங் பகுதிகளில் மலாக்கா செட்டி சமூகத்தினர் 5 ஆலயங்களை எழுப்பியுள்ளனர். 600 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் மலாக்காவில் வர்த்தகம் புரிந்து வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை மலாக்கா செட்டி சமூகத்தினர் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தனி கலாச்சாரத்தோடு வாழும் மலாக்கா செட்டி சமூகத்தினரை போலவே 600 ஆண்டுகளுக்கு முன்னர் மலாக்காவில் உருவாக்கியது பாபா சமூகம். இவர்களில் ஆண்களை பாபா என்றும் பெண்களை ஞோனியா என்றும் அழைக்கிறார்கள். பினாங்கு தீவிலும் அதன் அருகில் உள்ள தலைநிலத்தில் அமைந்திருக்கும் செப்ராங் பிராய் எனும் புரோவின்ஸ் வெள்ளசிலியிலும் இருந்த காப்பி, தென்னை, மிளகு, கரும்பு தோட்டங்களில் வேலை செய்ய தென்னிந்தியாவிலிருந்து பல தொழிலாளர்களை பிரிட்டிஷார் அழைத்து வந்தனர். கவர்னர் அந்தஸ்தோடு பினாங்கு தீவின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட பிரான்சிஸ் லைட் 8வது ஆண்டில் 1794 அக்டோபர் 21 மலேரியா நோய்க்கு பலியானார். 1790களில் தென்னை மரங்கள் பயிரிடவும் மிளகு பயிரிடவும் இந்திய தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டனர். 1830களில் கரும்பு தோட்டங்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட்டன. சீன இந்திய தொழிலாளர்கள் கரும்பு தோட்ட வேலைகளில் அமர்த்தப்பட்டனர். 1870களில் காப்பி தோட்டங்கள் பெருமளவில் உருவாகின. மற்ற நாடுகளிலும் காப்பி தோட்டங்கள் பெருகியதால் 1890களில் காப்பி விலை சரிவு ஏற்பட்டது. 1890களில் ரப்பருக்கு மிக பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்ட போது ரப்பர் தொழிலில் முழு கவனம் செலுத்த தொடங்கினர். அத்தொழிலில் ஈடுபட இந்திய தொழிலாளர்கள் பெருமளவில் தேவைப்பட்டனர். 3 ஆண்டு ஒப்பந்த தொழிலாளர்களாக தென்னிந்தியர்கள் திரட்டி கொண்டு வரப்பட்டனர். இங்கு விரட்டி வேலை வாங்கினர். வாழ்க்கை வசதிகள் இல்லாத கிடைக்காத நிலையில் வியர்வை துளிகளையும் கண்ணீர் துளிகளையும் சிந்தி கடுமையாக உழைத்தனர். மலாயாவில் 1874ஆம் ஆண்டு வரையில் தார் ரோடுகள் கிடையாது. போக்குவரத்துக்கு நதிகளையும் சிறிய காட்டுப்பாதைகளையும் பயன்படுத்தி வந்தனர். 1874ஆம் ஆண்டுக்கு பின்னர்தான் தார் ரோடுகள் போடப்பட்டன. 1885இல் ரயில் பாதை அறிமுகப்படுத்தப்பட்டது. தைப்பிங்கிலிருந்து போர்ட்வெல் வரையில் 8 மைல் நீளம் கொண்ட முதல் ரயில் இணைப்பு 1885இல் போடப்பட்டது. இது 1885 ஜூன் முதல் நாளில் சேவையை தொடங்கியது. அந்த முதல் ரயில் இணைப்பை இலங்கை ரயில்வேயைச் சேர்ந்த தொழிலாளர்களே செய்து முடித்தனர்.
அடுத்த ஆண்டில் 1886 செப்டம்பர் 22 கிள்ளானிலிருந்து கோலாலம்பூருக்கு 22 மைல் நீளம் கொண்ட ரயில் பாதை அமைக்கப்பட்டு செயல்பட தொடங்கியது. 1896 நாடெங்கும் ரயில் பாதை போடப்பட்டது. 1926 ஜோகூர் பாருவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பாலம் போடப்பட்ட பிறகு ரயில் இணைப்பும் ஏற்பட்டது. ரயில் பாதை வேலைகளை கவனிக்க தென்னிந்திய தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். தோட்டங்களில் வேலை செய்ததோடு காடுகளை அழித்து சாலைகள் போடுவதற்கும் கட்டடங்கள் கட்டுவதற்கும் இந்திய தொழிலாளர்களை பயன்படுத்தினர்.